பட்டியலின அமைச்சரை அவமதித்தாரா திமுக எம்பி டிஆர் பாலு? உண்மை என்ன? What do you mean? What do you interfere? Please sit down. You don't have any. Please sit down. Please sit down. You are unfit to be a member of parliament. இன்று மக்களவையில் இயற்கை பேரிடர் பாதிப்பை சமாளிக்க தமிழகத்துக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்னும் கருத்தை முன்வைத்து திமுக மதிமுக உறுப்பினர்கள் அவையில் பேசினர். அப்போது அமைச்சர் நித்யானந்த ராய் மாநில பேரிடர் நிதியில் தமிழ்நாட்டுக்கு 2000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது என பதிலளித்திருந்தார். அப்போது டிஆர் பாலு பேசுகையில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு சென்றார். மேலும் உள்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து நாங்களும் கோரிக்கை வைத்திருக்கிறோம், ஆனால் கூடுதல் நிதி ஒதுக்கவில்லை என பேசினார். அப்போது குறுக்கிட்ட மத்திய அமைச்சர் எல் முருகன் நீங்கள் தேவையில்லாததை பேசுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் கோபமடைந்த டிஆர் பாலு, உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத கேள்வி இது, அதனால் நீங்கள் உட்காருங்கள், நீங்கள் அமைச்சராக இருப்பதற்கே தகுதியல்ல, மக்களவை உறுப்பினர்களாக இருப்பதற்கு கூட நீங்கள் தகுதியல்ல என கடுமையாக பேசினார். இதனால் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த அமைச்சர் ஒருவரை அவமரியாதை செய்துவிட்டதாக பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திமுக கட்சியே தகுதியற்ற கட்சி, காங்கிரஸ் கட்சி தகுதியற்ற கட்சி என பாஜகவினர் கோஷமிட்டனர். இதனால் அவையில் அமளி ஏற்பட்டது. பின் திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். இந்த சர்ச்சைக்கு விளக்கம் அளித்துள்ள டிஆர் பாலு, தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளுக்கு தேசிய பேரிடர் நிதியிலிருந்து நிவாரணம் வழங்கப்படவில்லை என ராசா மக்களவையில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த துறைக்கு சம்பந்தமே இல்லாத எல் முருகன் குறுக்கிட்டு மாநில பேரிடர் நிவாரண நிதி குறித்து பேசினார். நாங்கள் கேட்பது வேறு, அவர் கூறுவது வேறு. அவர் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார், அதனால் தான் கூறினேன் அன்ஃபிட் என்று. தலித் அமைச்சரை அன்ஃபிட் என்று கூறியதாக அதை திரித்து பரப்பக்கூடாது. எல் முருகன் தலித் என்றால் ராசாவும் தலித் தானே என விளக்கமளித்துள்ளார். எனினும் இது குறித்து பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன் எக்ஸ் தளத்தில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை பற்றி அவமானகரமாக கருத்து தெரிவிப்பது டிஆர் பாலுவுக்கு இது முதல் முறை அல்ல. சமூக நீதியின் உண்மையான காவலனான பாஜக அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை அமைச்சராக்கியுள்ளது. பல தசாப்தங்களாக மத்திய அரசுடன் கூட்டணியில் இருந்தும் திமுகவால் பட்டியலினத்தவர்களை அமைச்சராக்க முடியவில்லை. டிஆர் பாலு போன்ற திமிர் பிடித்தவரால் மட்டுமே பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையும் அமைச்சரையும் தகுதியற்றவர் என்று சொல்ல முடியும். இதற்கு அவர் நிச்சயம் மன்னிப்பு கோர வேண்டும் என பதிவிட்டிருந்தார். மேலும் எல் முருகன் டிஆர் பாலுவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். குறிப்பாக சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் உள்ள தூரத்தை மக்களுக்கு இன்று அவர் காண்பித்துள்ளார் என்றும் திமுகவின் போலியான சமூக நீதி திரையை வரும் மக்களவைத் தேர்தலில் மக்கள் கிழித்தெறிவார்கள் என்றும் கூறியுள்ளார். ஏற்கனவே திமுக மீது சாதி ரீதியிலான பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. தற்போது நாடாளுமன்றத்தில் டிஆர் பாலு பேசியது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.